வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு நாம முயலும் ஆமையும் அப்படின்ற கதை பார்க்க போறோம். பார்க்கலாமா? முன்னொரு காலத்துல ஒரு காட்டுல வேகமா ஓடுற முயல் ஒன்று இருந்துச்சு. அதுக்கு தான் வேகமா ஓடுறோம் அப்படின்றதுல ரொம்ப தலைக்கணம் அதிகமா இருந்தது. அதே காட்டுல மெதுவா போற ஆமையும் இருந்துச்சு. முயல் எப்போதுமே ஆமையை பார்த்து, நீ எவ்வளவு மெதுவா நடக்கிற, என்னோட ஓட்டப்பந்தயத்துக்கு வர்றியா அப்படின்னு கிண்டல் பண்ணும். ஒரு நாள் ஆமையும் சரி அப்படின்னு சொல்லிடுச்சு. ஓட்டப்பந்தயம் தொடங்குச்சு. காட்டுல இருந்த எல்லா விலங்குகளும் வேடிக்கை பார்க்க வந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட எல்லைய யார் முதல்ல தொடுறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர் அப்படின்னு முடிவாச்சு. பந்தயம் தொடங்கினதும் முயல் மின்னல் வேகத்துல ஓடுச்சு. ஆமை மெதுவா போச்சு. ஆனா உறுதியா தன்னோட பயணத்தை தொடர்ந்து போச்சு. பாதி வழிய தாண்டின முயல் பின்னாடி திரும்பி பார்த்துச்சு. ஆமை வெகு தொலைவுல மெதுவா வந்துட்டு இருந்துச்சு. ஆமை வர இன்னும் வெகு நேரம் ஆகும், அதுவரை ஒரு குட்டி தூக்கம் போடலாம் அப்படின்னு நினைச்சிச்சு. அப்படி நினைச்ச முயல் ஒரு மரத்தடியில படுத்து நல்லா தூங்கிருச்சு. ஆனா ஆமையோ எங்கேயும் நிக்கல, சோர்வும் அடையல. தொடர்ந்து மெதுவா நடந்துகிட்டே இருந்துச்சு. அது தூங்கிட்டு இருந்த முயலையும் தாண்டி பந்தய எல்லையவே அடைஞ்சிருச்சு. கண்ணு முழிச்சு பார்த்த முயல் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சது. ஆமை தன்னை தாண்டி ரொம்ப தூரமா பந்தய எல்லையவே நெருங்கிட்டு இருந்தது. முயல் வேகமா போறதுக்குள்ள ஆமை பந்தய கோட்டை கடந்து வெற்றி பெற்றுச்சு. முயல் ரொம்ப சோகமா இருந்துச்சு. தான் ரொம்ப வேகமா ஓடுறேன் அப்படின்ற தலைக்கணம் தான் தன்னுடைய தோல்விக்கு காரணம் அப்படின்றது முயலுக்கு புரிஞ்சிருச்சு. இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுது? நிதானமும் விடாமுயற்சியும் எப்போதும் வெற்றியை தரும். நிதானமாகவும் விடாமுயற்சியோடையும் ஒரு செயலை செஞ்சோம்னா அது கண்டிப்பா நமக்கு வெற்றியை தான் தரும். என்ன குட்டீஸ், கதை பிடிச்சிருந்ததா? அடுத்து உங்களுக்கு என்ன கதை வேணும்ன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அடுத்தடுத்த கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.